நீங்களும் என்ன மாதிரி ஒரு பரிதாபங்கள் ஃபேன் அப்படின்னா, உங்களுக்கும் கோபி சுதாகர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஃபுட் பாவங்கள் நினைக்கிறேன். அந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு பர்டிகுலர் காமெடியை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது நல்ல வைரலும் ஆச்சு. என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ஃபேமிலியே சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு ஆப்ஷன் சொல்ல அது இன்னொருத்தருக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த கேள்வி திரும்ப திரும்ப அதே இடத்துல தான் வந்து நிற்கும். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃபன்னியாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாதிரி சின்ன சின்ன டெசிஷன்ஸ் வந்து நம்ம அன்றாடம் எடுத்துகிட்ருக்கோம். என்ன குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம், அவங்க பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம், டின்னருக்கு என்ன சாப்பிடலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாதில்ல நம்ம இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோன்னு சொல்லி. சமீபத்தில் பிரிட்டனில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 148 நிமிடங்கள் நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுறோம். சின்ன சின்ன முடிவுகளுக்கு 2.5 மணி நேரமும், வாழ்க்கையுடைய பெரிய பெரிய முடிவுகள், அதாவது இன்னொரு ஜாபுக்கு மாறலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா, வேறு கண்ட்ரிக்கு மாறலாமா, இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுக்கிறதுக்கு நமக்கு 60 days ஆகுது அப்படின்னு இந்த ரிசர்ச் சொல்லுது. அப்போ ஓவராலாக நம்ம கவனித்து பார்த்தோன்னா நம்ம லைஃபே டெசிஷன்ஸால் நிறைஞ்சிருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்குது. நம்ம சின்ன வயசில் எடுத்த டெசிஷன்ஸ்னால தான் நாம் இன்றைக்கி இப்படி இருக்கோம். நம்ம என்ன குரூப் எடுத்தோம், காலேஜில் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணோம், என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டோம், யாரை ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிட்டோம், யாரை மென்டராக ஏற்றுக்கிட்டோம், இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணது தான் நம்மளை லைஃப்பில் இன்றைக்கி இந்த நிலைமையில் வச்சுருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எடுத்த முடிவுகளுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லைஃப்பில் நிறைய பேர் வந்து டெசிஷன் எடுக்க முடியாதவங்களாக இருப்பாங்க. டெசிஷன் ஃபட்டீக் இல்லைனா டெசிஷன் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்னால் முடிவே எடுக்க முடியல, தயவு செஞ்சு நான் என்ன பண்ணும், யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில பேரை கவனிச்சிருக்கீங்களா, ரொம்ப குயிக்காக டிசைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஷாப்பிங் ரொம்ப பிடிச்ச நபரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்களும் அவங்களும் சேர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதே வந்து நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்க முடியாததாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் போகிறோம். அங்கே ஆளுக்கு குயிக்காக ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் கொடுக்கறது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபன் சேட்டுக்குள்ளே வந்துடலாம். நம்ம என்னெல்லாம் பேசி ரசிக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பேசி ரசிக்கலாம். இதுவே நம்ம குரூப்பில் டிசைடே பண்ண முடியாதவங்க 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். 10க்கு நாம் ஏதாவது சஜஷன் சொன்ன போனால் கூட அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே அவங்களுக்கு என்ன உணவு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுலே போயிடும். அந்த ஃபன் அப்படிங்கிறதே அங்கே இல்லாமல் போயிடும். ஸோ டெசிஷன்ஸ் எந்த அளவுக்கு குவிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் டெசிஷன் மேக்கிங்கே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் பார்க்குறோம். ஸோ எப்படி குயிக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம மனமே நலமா எபிசோடில் பேச போகிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங், குயிக் டெசிஷன் மேக்கிங் பற்றி தான் நம்ம பேச போகிறோமே தவிர ரேஷ் டெசிஷன் பற்றி நான் பேச போகிறதே இல்லை. ஏன்னா அதில் அர்த்தமே கிடையாது. எந்த சாய்ஸையுமே வந்து கண்மூடித்தனமாக எடுக்கிறவங்கள பற்றி நாம் இங்கே பேச போகிறதில்ல, அந்த ப்ராசஸ் பற்றியும் பேச போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி பேச போகிறதெல்லாம் எப்படி ஓவர் திங்க் பண்ணாமல் சீக்கிரமாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. தமிழ் எவ்வளோ அழகான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா, நம்ம சில வார்த்தைகளுக்கான தமிழாக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த கான்செப்ட் நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த டெசிஷனே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். டெசிஷனுடைய தமிழ் வார்த்தை முடிவு. முடிவு அப்படின்னா எண்ட் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு இல்லையா. நம்ம மனசில் இதுவா அதுவான ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற, ஒரு முடிவு கொண்டு வர விஷயமா இந்த முடிவு அமையுது. அப்போது டெசிஷன் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெசிஷன் மேக்கிங் ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சாய்ஸஸ் நமக்கு தெரிய வரும். நம்ம 90களை எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப குறிப்பிட்ட சில என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் தான் இருந்தது. அதே மாதிரி திரைப்படங்கள் அப்படின்னா நமக்கு ஒரே வழி தியேட்டரில் போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு பார்க்குறது, அப்படி இல்லாட்டி டெக் அதாவது விசிஆர் வாங்கி நம்ம பார்க்குறது. அதுவும் எல்லா டைம்லேயும் அந்த கேசட் அங்கே இருக்காது, அவங்க வாடகைக்கு வெளியில் கொடுத்து விட்ருப்பாங்க. அது அடுத்து போய் நமக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த படம் அப்படிங்கிறது நம்ம ஐதர் தியேட்டரில் பார்ப்போம், இல்லைனா நமக்கு எப்போ அந்த கேசட் கிடைக்குதோ அப்போ கேசட்டில் பார்ப்போம். அப்படியே கட் டு இன்றைக்கி சினாரியோக்கு வரலாம். இந்த படம் இந்த ஓடிடியில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம டைரெக்டாக அந்த படம் பார்க்கணுன்னா நம்ம போய் அந்த ஓடிடியில் பார்த்துருவோம். இதுவே பார்க்குறதுக்கெலாம் எந்த படமும் இல்லை, எல்லா படத்தையும் பார்த்தாச்சு, சரி இப்போ என்ன படம் பார்க்கலாம், இல்லை இப்போ என்ன சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஓடிடியை ஓப்பன் பண்ணும்போது ஓடிடி ஆப்ஷன்ஸே அவ்வளோ இருக்குது. அப்புறம் ஒன்றை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட மொழிகள்லேருந்து ஏகப்பட்ட சீரீஸ் வந்திருக்கு. அதில் எதை பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி டெசிஷன் ஃபட்டிக் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது. அதனால தான் நமக்கு எதுன்னு முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ப்ராசஸ் தான். சரி, இப்போ அன்றாட விஷயங்களுக்கு இவ்வளோ சாய்ஸஸ் இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரே வழி ஆப்ஷன்ஸை கம்மி பண்ணுறது மட்டும்தான். மறுபடியும் 10லேருந்து 5, 5லேருந்து 2, 2லேருந்து 1 அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிகிட்டே வந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறது தான், ஆப்ஷன்ஸை கம்மியாக வச்சுக்கிறது தான் ஒரு நல்ல வழி டெசிஷன் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா. இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டட் டெசிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டெசிஷன்ஸை எப்படி சீக்கிரமாக எடுக்கலாம், அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு நான் தேடினப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ரோச் கிடச்சிது. லாரன்ஸ் ஆலிசன், நீல் ஷார்ட்லேண்ட் அப்படிங்கிற 2 சைக்காலஜி ப்ரொஃபஸர்ஸ், 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணுறவங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ரோச் கொடுத்துருக்காங்க டெசிஷன் மேக்கிங்காக. ஏன்னா இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. மிலிட்ரியில், லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில், அரசியல் தலைவர்கள், சீக்கிரமாக முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல்களில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் என்ன பண்ணணும், ஒரு சுனாமி வந்தால் என்ன பண்ணணும், ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை நமக்கு ஒரு பெரிய டெரர் அட்டாக் நடக்க போகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இந்த மிலிட்ரி பீப்புள், இந்த பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க அன்றாடம் முடிவுகளை எடுக்கக்கூடிய, அதுவும் ரொம்ப குயிக்கான துரித முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணுங்கிறதுக்கு இந்த 2 பேரும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த 2 பேரும் சொன்ன ஒரு அட்டகாசமான அப்ரோச் தான் ஸ்டார் அப்ரோச். ஸ்டார் அப்படிங்கிறது STAR. இதில் S அப்படிங்கிறது சிச்சுவேஷனல் அவேர்னஸ். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் லைஃப் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் சிச்சுவேஷன் எப்படி மாறும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கமிட் ஆகிறதுக்கு யோசிக்கிறோம், நம்ம இப்போ ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படிங்கிறத சிச்சுவேஷனல் அவேர்னஸோட அந்த விஷயத்தை அணுகணும். நம்ம லைஃப் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த ஜாப் ஷிஃப்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும், இப்போ நம்ம லைஃப் இருக்கிற சூழலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கமிட் ஆகிறது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பல சாய்ஸஸ் நமக்கு ரொம்ப ஃபேன்சியாக தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அந்த சாய்ஸ் ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கு அது ஒர்க் ஆகிருக்கலாம். பட் நம்ம சாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கானது, தனித்தன்மை வாய்ந்தது. நம்ம லைஃப் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சாய்ஸ் நம்ம பண்ணணுங்கிறத சில சமயம் நம்ம மறந்துடுவோம். பல இன்ஃப்ளூயன்ஸால் நம்ம அந்த முடிவுகளை வந்து வேறு மாதிரி எடுக்கிற மாதிரி போயிடும். அதனால ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா சிச்சுவேஷனல் அவேர்னஸ் பற்றி யோசிச்சு பாருங்கள். ஸ்டார் அப்ரோச்சில் 2வது எழுத்து T அப்படிங்கிறது டைம். டெசிஷன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நேரம். நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு ஃபாரெவர் கிடையாது, நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துக்கணும். அதுக்காக ரேஷாக நம்ம டெசிஷன் எடுக்க போகிறதும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப தள்ளி போட்டுட்டும் இருக்க முடியாது. சில பேர் இருப்பாங்க முடிவெடுக்கிறதுக்கு அவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு ஐடியல் டைமில் நம்ம அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கும்.
சில சமயம் இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம மாறலாமா, நம்ம ஏன் அப்ராட் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுதெல்லாம் யோசிப்போம்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நிறைய கேட்டுட்ருப்போம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்ருக்கோம் நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி. எந்த முடிவும் எடுக்காமல் வெறுமனே கேள்விகளை மட்டும் கேட்டுட்டு இருந்தோன்னா நமக்கு சஜஷன் கொடுக்குறவங்க கூட ஒரு கட்டத்தில் அப்படியே நம்மளை வெறுத்துருவாங்க. ஸோ நமக்கு டைம் லிமிட் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண வேண்டியது அவசியம். நமக்கு ஒரு ஐடியல் டைம்குள்ளே நம்ம டிசைட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்டார் அப்ரோச்சில் 3வது எழுத்து ஏ. இந்த ஏ அப்படிங்கிறது அடாப்டேஷன். வரது பார்ப்போமே அப்படின்னு அட்வென்ச்சரஸாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது. இவ்வளோ நாள் நம்ம இதை பண்ணியாச்சே, இப்போ ஏன் இந்த புது ஜாப் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த டக்குன்னு எடுத்த டெசிஷன் அவங்களுக்கு ரொம்ப லைஃப் சேஞ்சிங்காக மாற வாய்ப்பு இருக்குது. அவங்க எதிர்பார்த்த அட்வென்ச்சர் அந்த ஜாபில் இருக்காமல் போகிறதுக்கும் அவங்களுக்கு அதை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அட்வென்ச்சரஸாக திங்க் பண்ணி ஒரு டெசிஷனை பண்ணும்போது அது நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபன்னை நம்ம கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அட்வென்ச்சரஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருவோமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் அப்படி நீங்கள் யோசிக்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் யோசிக்கணும். அதையும் அடாப்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் இந்த மெத்தடில் சொல்கிறாங்க. 4வதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டார் அப்ரோச்சில் ரிவிஷன். நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் கரெக்டான முடிவுகளாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. நம்ம பண்ண போகிறதெல்லாம் நம்ம அறிவு கெட்ட விதத்தில், நம்ம அனுபவத்தில் பார்த்த விதத்தில், இல்லை நம்ம உள்ளூர அந்த உணர்வை சொன்ன விதத்தில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அவ்வளோதான். இருக்கிறதுலையே லீஸ்ட் டேமேஜ் எது பண்ணுமோ அதுதான் நம்ம எடுப்போம். டிசாஸ்ட்ரஸ் சுச்சுவேஷன்ஸில் ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும்ல, எனிமீஸ் மேலே அட்டாக் பண்ணலாமா, பல உயிர்கள் இன்வால்வ் ஆயிருக்கிற ஒரு சுச்சுவேஷனில், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் முடிவு எடுக்கும்போது கூட நமக்கு என்ன பார்ப்போன்னா, கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எது கம்மியான டேமேஜாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி நாமளும் எல்லா முடிவுகளையும் கரெக்டாக எடுப்போம்னு சொல்ல முடியாது. பட் அந்த முடிவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் நாம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணோன்னா அதுக்கு நம்ம ஓப்பன் மைண்டடாக இருந்தால் போதும். இந்த ஜாப்பனீஸ் பழமொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் தப்பான ட்ரெயினில் ஏறிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போக போக நீங்கள் திரும்பி வர்றதுக்கான அந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப டயரிங்காக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். நமக்கு தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமேன்னு நாம் ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைஃப்பில் நமக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான டெசிஷன்ஸ், லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது அமர சிந்திச்சு செயல்படுறது நல்லது. அதுவே ரொம்ப சின்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறது, அன்றாட டெசிஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சுலபமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுலபமாக வச்சோம்னா நமக்கு இருக்கிற இந்த பொன்னான நேரத்தை இன்னும் மீனிங்ஃபுல்லான விஷயங்களுக்கு செலவழிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கான எபிசோடு. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.